பிரஜின் யாருன்னு பிரஜினுக்கு உணர்த்தினது. ஓகே. என்ன சொல்கிறது, நான் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா தம்பி இந்த அம்மாவோட பையன், எதுவுமே தெரியாது. அப்பா போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், அம்மா ஃபேமிலி போலீஸ் ஆர்மி. நான் மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். இந்த பக்கம் சினிமாவில் சம்மந்தமே இல்லை. எங்கள் அப்பா நான் சினிமா பண்ணுறதும் சினிமாவில் போகல. என்னடா நான் எவ்வளோ பேரை பார்க்குற நைட் ஷோக்கு போய் பிடிக்குது. அவர் ஒரு கிரைம் ரெக்கார்டாக பார்த்துட்டார் சினிமா ஆட்களை. ஓகே. நான் சொன்னேன் அப்படி கிடையாது. ஸோ இன்னார் பையன் தாண்டி இன்னார் அப்பான்ற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணி அவரால் முடியாத விஷயத்த கூட நான் இங்கே போய் பாருங்களேன் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு ஆயிடுச்சேன். போய் பாருங்கப்பா. இது 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 புரிய வைக்கிறது அவர் டைம் எடுத்துச்சு. ஸோ நம்ம எவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒரு இடத்துல இருக்கோம், கரெக்டாக இருக்கோமா, அவர் பார்ப்பாங்கல்ல எல்லாமே. ஆமாம். கவர்மெண்ட் ஜாப் எடுத்துகிட்டு போட்டோம் சேஃபாக, ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு போ எங்கள் அப்பாவுக்கு ஆசை. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு ஐபிஎஸ் வந்து ஒரு ஐபிஎஸ் ட்ரெஸ் மட்டும் தான் போடுவேன். நான் இன்றைக்கி பல ட்ரெஸ்ஸை போடுவேன்ல ஆர்டிஸ்டாக. எங்கள் அப்பாவில் ஒரு ட்ரெஸ் தானே போட முடியும். அதனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு மனுஷனாக பிரஜனை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணி, நீ டெலிவிஷன் பண்ணிகிட்ருக்க, உன்னை வந்து படத்துக்கு புஷ் பண்ணி, நீ ஒரு ஹீரோ ப்ராடக்ட்டு, ஆனால் படத்துக்கு ட்ரை பண்ணு, உன் கெரியர் இதிலே இதாக்கிறாத சொல்லி நான் இதுவும் பண்ணேன் அதுவும் பண்ணேன். எனக்கு ஒரு புரிதல், ஓ நீ இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும் சொல்லி பல விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க.